வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனம், 14 வசனம், 3 வசனத்தை வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அனுபவம் தேவனுக்குள்ள நம்மை பிறக்க செய்கிறதா இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் பாவிகளாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக்க நாம் பற்றிருக்கிறோம். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது. அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால பிறந்தவர்கள் நாம் இப்பொழுது தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஆகவே தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? முன்பு பாவத்துக்கு பிசாசுக்கும் சாபத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். தேவனோடு எந்தவித ஐக்கியமும் தொடர்பும் இல்லை. நம்முடைய மனம் இருளடைந்தது. தேவனே அறிகிற அறிவு இல்லை. பாவத்தினால் கரைப்பட்டதுனால பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட பிறகு இந்த சுவிசேஷத்தை நாம் இருதயத்தில் விசுவாசித்து இந்த சுவிசேஷத்தை வாயினால் அறிக்கையிட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனிதனை மீட்கும்படியான இந்த உலகத்தில் மனிதனுடைய சாயலை தரித்து வந்தார். எதற்கு? மனிதனுக்கு எதிராக இருந்த பாவம், சாபம், பிசாசு அனைத்தையும் கல்வாரி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். இதுதான் சுவிசேஷம். அப்பொழுது இந்த சுவிசேஷத்தை நாம் கேள்விப்படும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, நாம் விசுவாசிகளாக மாறப்படுகிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவேதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1, 12, 13 வசனம் சொல்லுகிறது. 13, 14 வசனம் சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்படும்படி சுவிசேஷம் செய்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன என்று நம்ம பார்த்தோம். மனிதனை மீட்கும்படி இந்த உலகத்துல தேவகுமாரனாகிய கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு மனிதனுடைய சாயலை தரித்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் கல்வாரி சிலுவையில பாடுபட வேண்டியதா இருந்தது, ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது, மரிக்க வேண்டியதா இருந்தது, தன்னுடைய ஜீவனை அங்க கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஒட்டுமொத்த ரத்தத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தி மீட்பை உண்டு பண்ணினார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, பாருங்க, அந்த வசனம் சொல்லுவது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னா, நாம் விசுவாசிகளாக மாறுகிறோம். அப்படியே தொடர்ந்து வாசிச்சோம்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போட படுகிறோம். அப்போ இந்த சுவிசேஷம் உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் சத்திய வசனமா இருக்கிறது.
அதை நாம் கேள்விப்படும் பொழுது அதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும். இந்த சுவிசேஷம் கேட்கிறதுனால நாம் விசுவாசித்து இப்பொழுது நாம் தேவனுடைய குடும்பத்துல மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நம்ம விசுவாசித்து விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முத்திரை என்றால் என்ன அப்படின்னா, முன்பு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது தேவனுக்கு நாம் சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்பதை அவர் நம்முடைய இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவாள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அப்போ முன்பு பாவத்துக்கு கீழே இருந்த பொழுது, பாவத்துக்கு கரைப்பட்ட பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனா இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் நாம் தேவனுக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து நாம் தேவனுக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம். பிறந்தது மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த ரட்சிப்பின் மூலியமாக நம்முடைய இருதயங்களில் அவர் இப்பொழுது வாசம் கொண்டிருக்கிறார். நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவர் முத்திரை போடப்பட்டதனால் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர் காண்பிக்கிறார். அப்போ நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அதெல்லாம் நடந்தது அப்படின்னா, தேவனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும்படி ரட்சிப்பு இதை நமக்கு செய்கிறதா இருக்கிறது. இப்போ நம்ம தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதன் மூலியமாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கிடைத்திருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் இப்பொழுது நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. நம்முடைய தேவைகள் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனோடு பேச முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகள் எனக்கு பின் சொல்லும். முன்னாடி தேவனை அறிகிற அறிவு இல்லை, தேவனோட ஐக்கியம் பட முடியல, தேவனோட பேச முடியல. ஏன்னா ஆவிக்குரிய ஒரு மரணத்தில் நாம் இருந்தோம், பிசாசுக்கு கீழே இருந்தோம், அவனுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம், சாபத்துக்கு கீழே இருந்தோம், வியாதிப்பட்டிருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம். இது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை மீட்கும்படி கல்வாரி சிலுவையில் அவர் அங்க மரிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா பாருங்க, மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த விளைவுதான் இவ்வளவு பெரிய தண்டனை, ஆக்கினி தீர்ப்பு. வேதம் சொல்லுவது, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுவது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, மனுஷன் இந்த பாவத்தின் சம்பளத்தை பெறக்கூடியவனாக எல்லாவற்றிலும் அவன் தகுதி உடையவனாக இருக்கிறான். அந்த பாவத்தினுடைய சம்பளத்தை பெறும்படி அந்த மரணத்தை, அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை என்ன பண்ணார் தேவன் கல்வாரி சிலுவையில, அந்த பாவத்தினுடைய சம்பளத்தை அவர் கல்வாரி சிலுவையில வாங்கி கொண்டு அவர் சொல்றாரு, உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உனக்காக நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், உனக்காக நான் அன்பை காண்பிக்கிறேன், உனக்காக நான் கிருபையை காண்பிக்கிறேன், உனக்காக நான் இரக்கத்தை காண்பிக்கிறேன், உனக்காக என்னுடைய மாபெரும் தயவை காண்பிக்கிறேன். எதற்காக? அவருடைய கிருபையை நம்மள பொழியும்படி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில அவர் மரணத்தை நமக்காக அவர் அனுபவித்திருக்கிறார். ஏன்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்படும்படி, பரிசுத்த ஆவியானவர்கள் முத்திரை போடும்படி, நாம் மறுபடியும் பிள்ளைகளாகும்படி கல்வாரி சிலுவை இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். ஆகவேதான் இப்பொழுது நாம் என்ன பண்ண முடியும்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிய முடியும். நம்முடைய மனம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருளடைந்தது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மனம் ஒளி ஊட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய விசேஷித்த சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா,
தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து மூலமாக எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போ கல்வாரி சிலுவையில நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் அதை விசுவாசிக்க முடியும். அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எந்தனுடைய மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. ஆனா இப்பொழுது நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மால் விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் தேவனால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வசனம் என்னும் வித்து நமக்குள் இருக்கிறது. அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் சில காரியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். தேவன் யார்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அன்பை நம் மீது வைத்திருக்கிறார், அவர் தயவை காண்பிக்கிறவராய் இருக்கிறார், அவர் கிருபையை காண்பிக்கிறவராய் இருக்கிறார், அவர் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், அப்புறம் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார் என்பதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலியமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையதா இருக்கிறது. பிற்பாடு நாம் அது எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? எந்த கண்ணும் காணல, காதும் கேட்கல, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றல. அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது இப்போ நம்ம என்ன ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் விசேஷித்தமானவர்கள். நம்முடைய இருதயத்தில் தேவ ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தேவன் தமது குமாரன் மூலமாக ஆயத்தப்படுத்தி வைத்த ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, வசனத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையது. அந்த வசனத்தின் மூலியமாக அந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 103 1 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்க, என்ன ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். எல்லா பாவங்களையும் இயேசு மீது விழப்பண்ணி, தண்டனை விழப்பண்ணி நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அடுத்தது சொல்லப்படுகிறது, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவிக்கு விலக்கி, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுகிறது. பிரியமானவர்களே, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதம். என்னன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்பட்டிருக்கிறது, கிருபையினாலும் இரக்கங்கள் எல்லாம் நம்மை முடிசூட்டி இருக்கிறார், நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இது எல்லாம் வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களோடு நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ரட்சிப்பின் மூலமாக நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை மறுபடியும் நம்ம ஆரம்பத்தில் வாசித்த பகுதிக்கு நாம் போவோம். கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும். முன்னாடி பாவத்தில் இருந்தோம்,
சாபத்தில் இருந்தோம், பிசாசுக்கு கீழே இருந்தோம், எந்த விதமான தகுதியும் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தோம் என்பது அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது. இருளின் அதிகாரத்தில் நின்று எந்த விதமான தகுதியும் இல்லை, எந்த நன்மையும் நம்ம பெறத்துக்கு ஒரு தகுதியும் நமக்கு இல்லை. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இப்பொழுது நம்மை தகுதி படுத்தியிருக்கிறார். எப்படி தகுதி படுத்தியிருக்கிறார்? 13ஆம் வசனம் சொல்லுவது, இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருளின் அதிகாரத்திற்கு இருந்தோம். மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு பிசாசின் ராஜ்யத்தில் அவனுடைய அடிமைதனத்திற்கு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுவது, நீங்கள் இனிமேல் இருளில் அதிகாரத்தில் இல்லை. இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவன் வேறொரு ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இப்போது நாம் எந்த ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இருளின் அதிகாரம் என்றால் என்ன அப்படின்னா, பிசாசு, அவருடைய சர்வ சேனை, சாபம், மரணம், பாவம், வியாதி, இதில் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இதுதான் பிசாசுடைய இருள். அந்த இருள் அதிகாரத்தின் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை இப்போ உட்புகுத்தி இருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இதைதான் இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நம்முடைய ஸ்தானம், நம்முடைய நிலை என்ன அப்படின்னா, இனிமேல் உங்களை என்னையும் அந்த இருள் ஒருபோதும் நம்மை அதிகாரம் செலுத்தவே முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் இருளின் அதிகாரத்தில் இல்லை. அந்த அதிகாரம் நம்மை ஒருபோதும் அதிகாரம் செலுத்த முடியாது. அந்த அதிகாரத்துக்கு கீழ் இல்லை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள இருக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள இப்ப இருக்கிறோம். அந்த வல்லமை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை மிக பெருசு. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அவனுடைய வல்லமையெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய சர்வ சேனை அங்க ஒன்றுமில்லாமல் தேவன் அங்க செய்து முடித்திருக்கிறார். ஆகவே எந்த விதமான வியாதி, தரித்திரம், சாபம், பாவம், எந்த விதமான இந்த இருளினுடைய அதிகாரம் நம்மை ஒருபோதும் இப்பொழுது ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால பிறந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை என்ன அப்படின்னா, பாவத்திலிருந்து மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை. வேதம் அப்படியே சொல்லுகிறது. கலாத்திற்கு நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு இப்ப கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இப்பொழுது செய்திருக்கிறார். இப்போ நாம் மறுபடியும் பிறந்தவர்கள், இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்பொழுது என்ன அப்படின்னா, இருளின் அதிகாரம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அதை ஒருபோதும் ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் அது எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அதுல எல்லாவற்றிலும் இருந்து அது ஒரு ட்ரேஸ் கூட இல்லாம வேற எந்த ஒரு தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இப்ப நம்மை உட்புகுத்தி இருக்கிறார். அப்போ இருளின் அதிகாரத்துக்கு யார் தலைவனா இருக்கிறான் அப்படின்னா, பிசாசு. அவருடைய எல்லா தீமைகளுக்கும் மக்கள் அடிமையிலாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பாருங்க, நீங்க பாருங்க, நல்ல வீடு இருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, நல்ல ஆஸ்தி இருக்கும், நல்ல கார் இருக்கும், ஏராளமான வசதி எல்லாமே இருக்கும். ஆனால் என்னன்னா, அவர்கள் இருளின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து ஒருபோதும் நீங்கள் என் பிள்ளைகள் சொல்லவில்லை. ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூ ஆர்
மை சைல்டு, என்னன்னா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்லுகிறார் என்னன்னா, அவர் அன்பு கூறுகிறேன், அன்பு செலுத்துகிறார். நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், உனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உனக்காக கொடுத்திருக்கிறேன், உனக்காக மரித்திருக்கிறேன், உனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன். இது எல்லாவற்றையும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறாருங்க. ஏன்னா அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறதுனால நம்மை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் அவர் அனுப்பியிருக்கிறார். அற்புதமான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ரட்சிப்புல நமக்கு இது நடந்திருக்கிறது. அப்ப சொல்றாரு, நான் உனக்காக என்னவெல்லாம் ஆயத்தப்படுத்தினோ அவர் உங்களுக்கு காண்பிப்பார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பாக்கியத்தை? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறார். இதை யார் செய்தது? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக நமக்கு செய்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு எப்படி கொண்டு வந்தார்னா, நம்முடைய படிப்பு இல்லை, நம்முடைய பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க இல்லை, அப்பா அம்மா இல்லை, பிள்ளை இல்லை. இது யார் செய்தார் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை செய்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை செய்து முடித்திருக்கிறார் நமக்காக. என்ன செய்திருக்கிறார்? பாவம் மன்னிப்பாக மீட்பு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது. அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார். அவைதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்களும் நானும் மறுபடியும் இப்போ பிறந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இப்போ நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இயேசு இப்போ ரட்சகராக இருக்கிறார். இயேசு நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னா எதனால நம்ம மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னா, பேதுரு அவருடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நாம் எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பேதுரு அவருடைய நிருபத்தில் அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. 18 வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாக வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்னா, அவருடைய ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துல எழுதுறாரு பாருங்க. என்னன்னா, தீத்துக்கு எழுதின நிருபம், தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்பதை இங்க தீத்துக்கு எழுதின இதுல 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும், முன்னாடி நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னா புத்தியினர்னா அறிவில்லை என்று அது மட்டும் இல்லை. அந்த புத்தியினர் அந்த அடிப்படையில் சொல்ல, அவர் அறிவே இல்லைங்க, அந்த அர்த்தத்தில் சொல்ல. புத்தியினர்னா அவங்களுக்கு கணக்கு நல்லா வருது, சயின்ஸ் நல்லா வருது, மற்ற எல்லா சப்ஜெக்டும் நல்லா வருது. ஆனா தேவனை அறிகிற அறிவு மட்டும் அவர்களுக்கு இல்லை. அதுதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தியினரும் எழுதுகிறார். அடுத்தது கீழ்ப்படியாதவர்களும். கீழ்ப்படியாதவர்கள்னா
ரட்சிக்கப்படாத பெற்றோர்களுக்கு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகளும் கீழ்ப்படுகிறார்கள். ஆனா இது அந்த கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படல. கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு என்னன்னா, கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ரட்சிப்புக்கேற்ற வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அந்த வழிக்கு அவர்கள் வரவில்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்களும். முன்பு நாம் எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பா நாம் எப்படி இருந்தோம், இப்படிதான் இருந்தோம். என்னன்னா, புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவரும் பலவிதமான இச்சைகளுக்கும் நாம் கீழ் இருந்தோம். இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுவர்களுமாய் பகைக்கப்படத்தக்கவர்களுமாய் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். எப்படின்னா, எல்லா விதமான தீமையும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. தேவன் அறிகிற அறிவு இல்லாதனால இப்படிப்பட்ட காரியத்தை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நாம் இப்படிப்பட்டவர்களா இருந்தோம். ஆனா நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அடுத்த வசனம் சொல்லுவது பாருங்க. நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, 5ஆம் வசனம், நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலால் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அல்ல. வாரம் வாரம் சர்ச்சைக்கு வர்றதுனால இல்லை, இல்லை ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போறதுனால இல்லை, இல்லை ஒரு ஏழு மலை ஏறுறதுனால இல்லை, இல்லை அந்த ஆத்துல குதிச்சதுனால இல்லை, இல்லை இந்த தண்ணியை தெளிச்சதுனால இல்லை. அங்கே சொல்லப்படுகிறது தமது இரக்கத்தின்படியே. அப்படின்னா அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறார், அவருடைய அன்பை காண்பிக்கிறார், அவருடைய தயவை காண்பிக்கிறார். ஏன் அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா, நாம் மனிதனா இருக்கிறோம். என்னன்னா, தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு, ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுறது, மனுஷன் புல்லுக்கொப்பாயிருக்கு, காற்று வீசின அது உடனே அது இல்லாமல் போயிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா நம்ம மீது அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தயவை காண்பிக்கிறார். அந்த தயவை காண்பித்து அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்போ நம்ம பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், பிறகு என்ன நடந்திருக்கிறது, இப்போ பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 8, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் இப்பொழுது பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளாக மாற்றப்பட்ட பிறகு நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், மேலும் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பாருங்க, முன்னாடி நாம் ரட்சிக்கப்படலை, முன்னாடி பாவத்துக்கு இருந்தோம், பாவத்துக்கு கரைப்பட்டிருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசமா இல்லை, அந்த ஆவியானவர் நம்மை நடத்த முடியல. ஆனா இப்பொழுது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறோம், அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். இப்போ அவர் நம்மை நடத்துகிறார். இப்போ நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம், புத்திரர்களாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம புத்திரர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போ 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிற ஆவி. ஏன் பவுல் இங்க அப்படி எழுதுறாரு அப்படின்னா, முன்னாடி நம்ம பயந்துட்டு இருந்தோம், ஏன்னா பிசாசுடைய அடிமையில் இருந்தோம், ஒரே பயம், ஒரே கவலையில் இருந்தோம். ஆனா இப்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கிறது. நாம் இப்போ புத்திரராக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால இப்பொழுது பிள்ளைகளாக மாற்றப்பட்டதுனால இப்போ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு நிறைய கவலைகள், பயங்கள் இருக்கிறது. என்னன்னா, நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு ஸ்கூல் போகணும், நாளைக்கு காலேஜ் போகணும், என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பயம். சில பேருக்கு
குடும்பத்தை எப்படி நடத்தணுன்றது தெரியல, அந்த பயம். எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் அந்த பயம், அந்த கவலைகள். வேதம் சொல்லுறது பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு. ஏன் அவர் சொல்றாரு, பயப்படாத, திகையாத, நான் உன்னோடனே கூட இருந்து அப்படின்னு சொல்லுகிறார். அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன்! இவர் பயப்படாத சொல்றாரு. இப்ப பயத்தினுடைய ஆவி நம்ம பெறல. அவர் வேதம் சொல்லுகிறது நம்ம பயப்படக்கூடாது சொல்லுகிறது. ஏன்னா அந்த தேவன் நம்முடைய தேவன் ரட்சகராக இருக்கிறார். எகிப்தில் உள்ள ஜனங்களை விடுவித்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்த்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எகிப்தில அவளை அற்புத விதமாக ரட்சித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடலை 2ஆய் பிளந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோர்தானை, பிரவாகித்து வரும் யோர்தானை பிளக்க செய்தார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் சொல்றாரு, பயப்படாதீர்கள் அப்படின்னு. என்ன வேணா நம்ம விட்டு போலாம், ஆனா அவர் சொன்ன வார்த்தையை நம்ம எடுக்கும் பொழுது, இருதயத்தில் வைக்கும் பொழுது, நாம் அந்த வசனத்தின்படி கீழ்ப்படியும் பொழுது அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தேவை அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும்படி தான். இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ அடிமதனத்தின் அந்த பயத்தின் ஆவி இல்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுவது, 16ஆம் வசனம் சொல்லுவது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி இருக்கிறார். என்னன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த உணர்வே இல்லை. ஏன்னா சின்ன தவறுகள் பண்ணலாம், சின்ன ஏதாவது தவறுகள் பண்ண பிறகு அந்த உணர்வு இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது. பாருங்க, இந்த உலகத்தார்கள் சின்ன ஒரு தப்பு பண்ணாலே இந்த உலகத்தார்கள் உலகம் என்ன பண்ணும்னா குற்றப்படுத்தும், கிண்டல் பண்ணும், கேலி செய்யும். அவ்வளவுதான், முடியவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும். இதைதான் பிசாசு செய்கிறான் பாருங்க. ஆனா தேவன் சொல்றாரு, அவர் நம்முடன் ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். என்னன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நிச்சயமாய். ஏன்னா பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறதுனால அதை நம்ம விசுவாசிக்க முடியும், அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க முடியும். வெளியேறது சவுண்ட் இல்லை, நாம் உண்மையாகவே பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் தன்னுடைய ஆவியுடனே கூட அவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். 17ஆம் வசனம் சொல்லுவது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் நாம பிறந்திருக்கிறோம். இப்போ தேவனுடையது எல்லாம் நம்முடையதா இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 24:1 சொல்லுவது, பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் கர்த்தருடையதா இருக்கிறது. கர்த்தருடையதா இருக்கிறது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளா இருக்கிறதுனால இப்ப நம்ம சொல்லலாம், எல்லாம் என்னுடையது, எல்லாம் அவருடையதா இருக்கிறதுனால, அந்த தகப்பனுடையதா இருக்கிறதுனால, இப்ப அந்த தகப்பனுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை தான் நாம். எப்படி நாம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, கல்வாரி சிலுவையின் மூலியமாக அவர் பாடுபட்டதுனால, அவர் ரத்தம் சிந்ததுனால, ஜீவனை கொடுத்ததுனால, அவர் மரணித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுனால இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை என்ற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. சும்மா ஒன்றும் கொடுக்கல, எல்லாவற்றையும் நம்மளுக்கு சும்மா தூக்கி கொடுக்கல, ஒரு விலை கிரயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவே சங்கீதம் 50 ஆசீர்வாதம். சங்கீதம் 50 11-12, மலையில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. அவர் சொல்றாரு பாருங்க, எல்லாம் என்னுடையது, பறவைகள் என்னுடையது, அதில் உள்ள குடிகள் என்னுடையது, எல்லாம் அவருடையதா இருக்கிறதுனால
நமக்கும் அந்த ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். எல்லாம் நம்முடையதாக சொல்லும்படி, எல்லாம் நம்முடையது. இப்போ ஆகாய்க்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஆகாய் 2:8 அவர் சொல்றாரு, பொண்ணு என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. நம்ம தான் சொல்ல மாட்டேன்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னும் இல்லையோ அதை தான் சொல்றோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணம் இல்லை, படிப்பு இல்லை, பதவி இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, நாளைக்கு இந்த காரியத்தை செய்யணும், அது இல்லை இது இல்லை, பாருங்க இதைதான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் சொல்றாரு, பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையது. இது இந்த வசனங்கள் எதெல்லாம் தேவனுடையதா இருக்கிறதோ அதை நாம் சொந்த கொண்டாடும்படி நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் நன்றாய் உபயோகப்படுத்த வேண்டும். அவர் சொன்னதுனால இப்ப நம்ம சொல்லாம பாருங்க, பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையது, அதில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருடையதா இருக்கிறதுனா எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. நம்ம தைரியமா சொல்லலாம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். சுகத்தை வைத்திருக்கிறார், விடுதலை வைத்திருக்கிறார், முன்னேற்றத்தை வைத்திருக்கிறார், வெற்றியை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நிறைவும் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் எடுத்து என்னுடையவர்களா நம்ம ஆக்க வேண்டும். எல்லாம் நம்முடையது, என்னுடையது சொல்ல வேண்டும். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, நல்வாழ்வு என்னுடையது, விடுதலை என்னுடையது, வெற்றி என்னுடையது. எல்லாம் நாம் சொந்த கொண்டாடும்படி தன்னுடைய குமாரனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்திருக்கிறாருங்க. இது எல்லாம் எதற்காக செய்கிறார்னா, அவர் மகிமைப்படும்படி செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியவைகளே சார்ந்தது அல்ல. அவர் வித்தியாசமான சில காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் கண்களில் பார்க்கும்படி பழைய உடன்படிக்கையில ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அங்க ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, ஈசாக்கு என்னுடைய காலத்துல பஞ்சம் வருகிறது. என்னன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பிற்பாடு ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சத்துல பிழைக்கும்படி எல்லாம் எகிப்துக்கு போறாங்க. எல்லா ஜனங்களும் போறாங்க. ஈசாக்கும் ட்ரை பண்றாரு. அப்போ தேவன் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ அங்க போவாத, இந்த தேசத்திலே குடியிரு. அது இங்கிலீஷ்ல சொல்லப்படுது, கீழே போவாத, கீழ் நோக்கி போவாத. பாருங்க, எல்லா ஜனங்களும் அந்த செழிப்பை நோக்கி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எகிப்து ஒரு நல்ல ஒரு செல்வமிக்க நாடு. அதனால அங்க பஞ்சத்தை போக்கும்படி எல்லா மக்களும் அங்க ஓடுகிறார்கள். ஆனா தேவன் சொல்றாரு, நீ அங்க போவாத, இந்த பஞ்ச தேசத்துல இங்கே இரு, இந்த தேசத்துல விதை. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவருடைய ராஜ்யம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செயல்படுகிறது என்பதை அவர் காண்பிக்க விரும்புகிறார். நிறைய பேர் கண்களில் பார்க்கிற இந்த இயற்கை இந்த காரியத்தை பார்த்து பச்சை பசல காரியத்தை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனா அவங்க எங்க நோக்கி ஓடுறாங்கன்னா, கீழ் நோக்கி ஓடுறாங்க. அவர் அப்பயே சொல்றாரு, கீழ் நோக்கி போவாத, இந்த தேசத்துல இரு, இந்த தேசத்துல விதை விதைன்றாரு. அப்போ ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த வருஷத்துல அவர் 100 மடங்கு பலன் அடைகிறவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செயல்படுகிறதா இருக்கிறது. என்னன்னா, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, நம்மை பற்றி அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில அப்படியே முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கும் தேவனுடைய வார்த்தை கேளாம கீழ்ப்படியாம போயிருந்தா என்ன நடந்துருக்கும் அப்படின்னா, பஞ்சத்துல அடிபட்டு செத்து போயிருப்பாரு. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அந்த உடன்படிக்கை கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடுக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் அந்த தேசத்துல விதை விதைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்ததினால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மேல வந்ததுனால, கர்த்தருடைய ராஜ்யம் இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறதுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடைந்து வர வர மிகப்பெரியவனானான். அவருக்கு ஆடு மந்தைகள், மாட்டு மந்தைகள், பொண்ணு வெள்ளி எல்லாம் பெருகுது. எப்படி? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. அதேதான் அப்பேற்பட்ட அற்புதத்தையும் அதற்கு மேலாகும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஏன்னா இப்ப நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நமக்கு ஒரு விலையை கொடுத்து அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்மளால உயர்த்த முடியும். என்னன்னா, நாம் முழுமையாக இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்ப கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, அவர் நமக்காக கிரியை செய்வார். இஸ்ரவேலுக்கு பிரச்சனையை தான் பாருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டுட்டு
அவங்க வேற தேவர்களை வணங்குவார்கள், தேவனை மறந்துடுவார்கள், தேவனுடைய உடன்படிக்கை மறந்துடுவார்கள், தேவனுடைய வார்த்தையை மறந்துடுவார்கள், தேவனை அன்பு கூறதை மறந்துடுவார்கள். அப்ப தேவன் சொல்றாரு, எனக்கு நீ முதலத்து கொடுக்கும் பொழுது, எனக்கு நீ அன்பு செலுத்தும் பொழுது தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ முந்தி நம்மளை கல்வாரி சிலுவையில இயேசுவை கொடுத்து அவர் அன்பு கூறியிருக்கிறார், அன்பை செலுத்தி இருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, அந்த அன்பை நம்ம பரிமாற முடியும், அந்த அன்பை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். நாம் அதை கீழ்ப்படிந்து அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் வாங்கி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் செய்ய முடியும். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகப்பட்டிருக்கிறோம். அதனால ஒருபோதும் நமக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நாம் அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் மிக மிக நல்லவராக இருக்கிறார். நாம் யாரும் எழுந்து நிற்போம். நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் நன்றி செலுத்துவோம். முன்பு நம்ம ரட்சிக்கப்படலை, பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். ஆனா இப்பொழுது தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய குமாரனுக்குள் அந்த ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் நம்ம நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீ போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களுடைய இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் எங்களுடைய ஆவியுடனே கூட இருக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கிறார். நாங்கள் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். எல்லா விதத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்தில் எல்லாம் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்கு கொண்டு வரும்படி கல்வாரி சிலுவிலே உம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவை அனுப்பி மாபெரும் ரட்சிப்பை விடுதலையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரை இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் தேவையில் சந்திக்கப்படட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நீர் அவருடைய ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய சுகத்தை அவர்கள் சொந்தம் கொண்டாடட்டும். ஆண்டவரை போகிலும் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் நீ பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்வீராக. ஆண்டவரை தொடர்ந்து சபைக்கு வரட்டும், சத்தியத்தை கேட்டுட்டும். ஆண்டவரை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு போகும்படி நீர் அவர்களுக்கு வழி வாசலும் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதமான தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீர் அவர்களுக்கு வழிகளையும் வாசல்களும் திறந்து அவர்களை நீர் நடத்துவீராக. ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கிறீர் உம்முடைய வசனத்துல, ஆண்டவர் உன்மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. அப்பேற்பட்ட ஆலோசனை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வந்திருக்கிறார் யாவரும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால விடுதலையோடு அவர்கள் இங்கிருந்து செல்லட்டும். ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியா இருக்கிற ஆண்டவரே, எல்லா விதமான காரியத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவர் எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.